ஏத்த உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எத்தனை தடவை உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கே, காது செகுடா போச்சா? என்னன்னு ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா? ஏன் லூசு, எப்போ நீ கூப்பிட்ட? நான் எப்போ வீட்டில் இருந்தேன்? நான் வீட்டில் இருந்து நீ கூப்பிட்டு எனக்காவது என்னன்னு கேட்காம இருந்திருக்கானா? நீ பாட்டுக்க படபடன்னு வெடிச்சு தள்ளுற. பின்ன என்னத்தே, காலையிலேருந்து உங்களை தேடிக்கிட்டே இருக்கேன், எங்கே போனீங்கன்னே தெரியல. வீட்டில் ஆளே காணா. ஃபோனே வீட்டில் வச்சுட்டு போயிட்டீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது? ஒரு நிமிஷம் இரு. சொல்லுடியே. என்னக்கா, வலையில் ஒரு மருமகிட்ட கொடுத்துட்டியா? நீ கொடுத்தா வாங்க மாட்டான்னு சொன்னையே. இல்லை, நீ கொடுக்கலன்னா சொல்லு, நான் கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துட்றேன். இல்லடி, நான் கொடுத்தா அதெல்லாம் வாங்கிக்குவா. வச்சுட்டுமா? அப்படியா? அதுவும் நல்லதே. சரிக்கா, வச்சிருங்க. என்னத்த வலையில் அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை. வளகாப்பா? என்ன ஏன் கூப்பிட்டு போல? வளகாப்பு தாம்மா. ஆனால் அந்த அம்மனுக்கு இன்னைக்கு ஆடி போகிறோம் இல்லையா, அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நீ கோயிலுக்கு வர முடியாத நாளுங்கிறதுனால உன்னை கூட்டிகிட்டு போகல. அதுக்காக இந்த நல்ல நாளை நம்ம எதுக்கு தவற விடணும்? அதான் உனக்காக நான் கோயிலில் போய் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். என் மருமகளும் சரி மகளும் சரி 2 பேரும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு வேண்டிட்டு என் மருமகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுன்னு வேண்டிட்டு வந்தேன். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. காலைல நீ தூங்கிட்டு இருந்த, உங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டேன். பக்கத்து வீட்டு பத்துமா வா போவோன்னு அவசரப்படுத்தினால ஃபோனை எடுத்துகிட்டு போகாமல் வீட்லேயே வச்சுட்டு போயிட்டேன். இதை புரிஞ்சுக்கிறாம நீ படபடன்னு பேசுகிற. சரி விடு, தெரியாததுனால தானே பேசினேன், தெரிஞ்சா அப்படி பேசியிருக்க மாட்டேல. இந்தாம்மா, இந்த வலையில உன் கையில் போட்டுக்கோ. ஏத்தே, நீங்கள் எனக்கு அக்கா இல்லத்தே, அம்மா. உங்கள் மனசை போய் புரிஞ்சுக்கிறாம நான் லூஸு மாதிரி பேசிட்டே, மன்னிச்சிருங்க ஆனால் உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் தே.